மங்களதேவி கண்ணகி கோவிலை மேம்படுத்தவும் பக்தர்கள் அங்கு சென்று வழிபடவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை கேள்வி நேரத்தின் போது பேசிய கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன், வண்ணாத்திப்பாறை மங்களதேவி கண்ணகி கோவிலுக்கு குடமுழுக்கு நடத்த அரசு ஆவண செய்யுமா என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் சேகர் பாபு, மங்களதேவி கண்ணகி திருக்கோவில் முழுவதுமாக சிதிலம் அடைந்த நிலையில் இருக்கிறது. இந்த கோவிலுக்கு செல்வதற்கு பரியங்குடி, கூடலூர் கிழக்கு, நாயக்கர், குமுளி என 3 வழி பயன்படுத்தப்படுகிறது என்று கூறினார். கேரள அரசாங்கத்தின் ASI கட்டுப்பாட்டில் உள்ள மங்களதேவி கோவிலை திருச்சி ASI நிறுவனத்தின் கட்டுப்பாட்டுக்கு மாற்ற வேண்டும் என்ற வழக்கு நிலுவையில் உள்ளது எனவும், இது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் கேரள முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்துள்ளதாகவும் கூறியுள்ளார். மேலும் கேரளாவில் இருக்கக்கூடிய கண்ணகி கோவிலை மேம்படுத்தவும், மாதந்தோறும் பக்தர்கள் சென்று வழிபடுவதற்கு உண்டான வழி காணவும் தொடர்ந்து முதலமைச்சர் ஆலோசனையோடு தொடர் நடவடிக்கையும் எடுக்கப்படும் எனவும் அவர் அப்போது தெரிவித்தார். ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட மங்களாதேவி திருக்கோயில், இந்த திருக்கோயிலை முழுவதுமாக சிதறமடைந்த நிலையில் இருக்கின்றது. இந்த திருக்கோயில் செல்வதற்கு 3 வழிகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஒன்று பனியங்குடி கிராமத்தின் வழியாகவும், மற்றொன்று கூடலூர் கிழக்கு நாயக்கர் வழியாகவும், இன்னொரு வழி குமுளி வழியாகவும் 3 வழிகள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த வழி முழுவதும் வனத்துறை பாதுகாப்பில் இருக்கின்றது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஆய்வினை நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் அவருடைய கோரிக்கையை ஏற்று ஆய்வு செய்தபோது, இதை முழுமையாக ஆய்வு செய்து இந்த 3 வழித்தடங்களையும் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார். அந்த வகையில் கேரளா அரசாங்கம் ஏற்கனவே மங்களாதேவி ட்ரஸ்ட் என்ற ஒரு அமைப்பு கேரளா அரசாங்கத்துடைய ASI கண்ட்ரோலில் இருக்கின்ற இந்த திருக்கோயிலை திருச்சி ASI கண்ட்ரோலுக்கு மாற்ற வேண்டும் என்று ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தொடுத்தார்கள். உச்சநீதிமன்றம் அதை நீங்கள் கேரளா நீதிமன்றத்திலேயே தீர்வு காண வேண்டும் என்று அந்த வழக்கை திருப்பி இருக்கின்றார்கள். அந்த வழக்கு நிலுவையில் இருக்கின்றது. இது சம்பந்தமாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் 19/1/2025 அன்று சென்னைக்கு வந்திருந்த கேரளாவுடைய முதலமைச்சர் மதிப்புமிகு பினராயி விஜயன் அவர்களை சந்தித்து அன்றைய துறையுடைய செயலாளராக இருந்த சந்திரமோகன் அவர்களையும் உடன் அழைத்து சென்று அவரிடம் இந்த கோரிக்கையை வைத்தோம். வைத்த கோரிக்கையின் அம்சம் என்னவென்றால், அந்த திருக்கோயில் என்பது ஆண்டுக்கு ஒரு முறை சித்ரா பௌர்ணமிக்கு தான் திறக்கப்படுகின்றது. அதை மாதம் பௌர்ணமிக்கு திறக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை. இரண்டாவது கோரிக்கை, அந்த திருக்கோயிலை தமிழக அரசே முழுவதுமாக புனரமைப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என்பது இரண்டாவது கோரிக்கை. மூன்றாவது கோரிக்கை, வனத்துறையினோடு இணைந்து அந்த திருக்கோயிலுடைய புனரமைக்கின்ற பணிகளை ஆய்வு செய்ய வேண்டும் என்று மூன்றாவது கோரிக்கை. நான்காவது கோரிக்கையாக, தமிழ்நாட்டிலிருந்து அதிகப்படியான ஐயப்ப பக்தர்கள் செல்லுகின்ற சபரிமலைக்கு 5 ஏக்கர் நிலம் தமிழகத்திற்கு ஒதுக்க வேண்டும் என்ற 4 கோரிக்கையை வைத்து கேரளாவுடைய அறநிலையத்துறை அமைச்சரோடு கலந்தாய்வு கூட்டம் நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றோம். இது குறித்து விரைவில் ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை ஏற்பாடு செய்வதாக உறுதியளித்திருக்கின்றார். ஆகவே கேரளாவில் அமைந்திருக்கின்ற இந்த கண்ணகி கோயிலை மேம்படுத்தவும், மாதந்தோறும் பக்தர்கள் சென்று வழிபடுவதற்குண்டான வழிகாணவும் தொடர்ந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆலோசனையோடு தொடர் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை பேரவைத் தலைவரின் வாயிலாக